மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அம்மா ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. என் ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. என் பையனுக்கு அவசரமாக ஃபோன் பண்ணணும். என்னம்மா? அம்மா இது யாருமா? என் ஹஸ்பண்ட். இல்லைம்மா, என் பையன் முரளி. என்னது முரளியா? அவர் பேர் ஷான், என் ஹஸ்பண்ட். நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இல்லைம்மா, என் பையன்தான். 25 வருஷமா பெத்து வளர்த்தவளுக்கு இது கூட தெரியாதா? என் பிள்ளைதாம்மா. 2 வருஷமா ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்க இருக்கான்னு கூட தெரியாம இருந்தேன். அவன் ஃப்ரெண்டு தான் சென்னையில் இருக்கிறதா சொன்னான். அவன் தான் இந்த நம்பரை கொடுத்தான். ஃபோனை காலையிலேருந்து போடுறேன், எடுக்கவே மாட்டேன்றாம்மா. ஷானுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை. அவன் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன்னு சொன்னான். அந்த ஃபோனை ஒரு வாட்டி கொடுமா. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் பேர் முரளி. அவனை கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டர் படிக்க வச்சேன். வேலைக்கு சேர்ந்த புதுசுல கொஞ்ச நாள் தினம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவன் 2 வருஷமா ஃபோனே வரல. அப்புறம் கேட்டா பெங்களூருக்கு வேலை மாத்திக்கிட்டு போயிட்டு தான் சொன்னான். கௌசி, மாமா ஏதோ டெண்டர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. போய் பார்த்துட்டு தரேன். ஷான், இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்தேன். ஹே, என்ன விளையாடுற? எனக்கு எதுடி அம்மா? அப்ப இவங்க யாரு? மா முரளி, யார் இவங்க? எனக்கு அம்மாலாம் கிடையாது. யாருமா நீங்க? அவங்க பையன்லாம் கிடையாது. முரளி, என்னடா இப்படி சொல்ற? பெத்த தாயே இல்லைன்றியடா. ஏன்டா இப்படி பேசுற? மா, யார் நீங்க? நான் உங்க பையன் கிடையாது. ஷான், ஆக்ட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்து. உங்க அம்மாவே யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற. இதெல்லாம் மனுஷனா? கௌசி, இவங்க எங்க அம்மாவே இல்லை கௌசி. நான் அனாதைதான், நம்பு. போது நிறுத்து ஷான், எனக்கு எல்லாமே தெரியும். சாரி கௌசி, இவங்க எங்க அம்மா தான். எங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்றதுனால தான் நான் அனாதைன்னு சொன்னேன். ஷான், நம்ம லவ் பண்ண போதுலேருந்தே நீ இப்படிதான் இருக்க. நீ நம்ம லவ்வுக்கு உண்மையா இல்ல, எங்க அப்பாவோட காசுக்கு தான் உண்மையா இருந்திருக்க. அப்படிலாம் இல்லை கௌசி. போது ஷான், பேசாத. டேய் முரளி, பணத்துக்காக பெத்த தாய் இல்லைன்னு சொல்லுவாங்களாடா? ஏன்டா இப்படி பண்ண? ஆமா, எனக்கு காசு தான் முக்கியம். காசு இல்லாதவங்களுக்கு தான் அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். ஷான், நீ எதுவும் பேச வேணாம். வெளியில போறியா? கௌசி, இப்ப நீ போறியா? கழுத்து பிடிச்சு தள்ளட்டா? மா, நீங்க போகாதீங்க. அவன் தானே தப்பு பண்ணா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு வேணா உங்க பையன் வேணுமோ வேணாமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீங்க வேணும். அம்மா கௌசி, அவன் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லைம்மா. ஏதோ பணத்துக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அவனை மன்னிச்சிடுமா. என்ன மன்னிச்சிரு கௌசி. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குற? உங்க அம்மா கிட்ட கேளு. என்ன மன்னிச்சிருமா. நான் ஏதோ காசு அப்படி இப்படி பண்ணிட்டேம்மா. இப்போதாம்மா எனக்கு அருமை புரியுது. நான் பண்ணது பெரிய தப்புமா. கதா, ஏதோ பணத்தாசையில் இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக நான் அம்மா இல்லைன்னு ஆயிடுவேண்ணா. மன்னிச்சிட்டேன் விட்றா. கௌசி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏங்க, ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? இல்லம்மா, மாப்பிள்ளை போய் வேலை வாங்குற. மாப்பிள்ளை என்னங்க இருக்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா நீங்க உட்காருங்கப்பா, அந்த அவர் எடுத்துட்டு வருவார். மாப்பிள்ளை, ஸ்பூன் வந்து ஸ்டவ் பக்கத்தில் இருக்கு மாப்பிள்ளை.
ஏங்க சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? நம்ம மாப்பிள்ளையே வேலை வாங்கிட்டு இருக்க, என்னப்பா எடுத்துட்டு வரேன். பா நீங்கள் உட்காருங்கப்பா, அதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வருவார். பா நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு மிச்சர் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. ஏங்க கபோர்டில் மிச்சர் இருக்கு, அது மட்டும் எடுத்துகிட்டு வரீங்களா? என்னம்மா மாப்பிள்ளைய வேலை சொல்லிட்டே இருக்க? பா இதெல்லாம் ஒரு சின்ன வேலை, இது கூட உங்கள் மாப்பிள்ளை பண்ண மாட்டாரா? இதெல்லாம் பண்ணுவார். மாப்பிள்ளை சூடாக சாப்பிடுவாரு பாரு, சாப்பாடு சில்லுன்னு எடுத்து அவர் எப்படிப்பா சாப்பிடுவாரு? ஒரு நாளைக்கு எப்படின்னா இப்போ இத்தனை நாள் எனக்கு நடந்ததெல்லாம். கௌசி, சாப்பாடில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, உப்பு எடுத்து சரியா? நேற்று வச்சு சிக்கன் கிரேவி இருக்கு தானே, அதை கொஞ்சம் சூட் பண்ணி எடுத்து சரியா? கௌஷி, எனக்கு சுடுதண்ணி குடிக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வரியா? வேணாம் கௌஷி, நான் இங்கே இருக்கிற பாட்டிலே தண்ணி குடிச்சிட்டேன். ஏங்க உங்களை மாதிரி தானே எல்லா பொண்ணுங்களுக்கும் சாப்பாடை சூடாக சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எங்களால் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட முடிஞ்சதே கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தானே, சாப்பிடும் போது நீங்களே பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஒரு நாள் சொன்னதுக்கு இவ்வளோ கோவம் வருது. அப்போ இத்தனை நாள் நீங்கள் எனக்கு எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோ வேலை நான் வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாச்சும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் சும்மா இருக்கேன், அவ்வளோதானே. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாச்சும் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்களே பண்ணிக்கலாம்ல. அப்புறம் வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரி, சாப்பாடு ஆறி போயிடுச்சு, கொடுங்க, நான் போய் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லம்மா, நானே சாப்பாடு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அடிச்சனா பாரு, எல்லாம் உன்னாலதான். உங்க வண்டி எவ்வளவு அடி வாங்கியிருக்கு பாரு, கொஞ்சம் கூட அறிவு இல்லாம. என்னாச்சு பையன், 2 பேரும் சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கடையில யாரும் இல்லையா? இல்ல என்னன்னு சொல்லுங்க, நானே பாக்குறேன். ஏங்க வேற யாராவது வர சொல்லுங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, வர வெளில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டியை சரி பண்ணோம். ஆக்சிடென்ட்டா? என்ன ஆயிடுச்சுங்க? ஆமாங்க, இவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சும்மா நசன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். நானும் கோவத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் வண்டியை போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஏமா என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இப்படி வண்டியில போகும்போது சண்டை போடுவீங்களா? உங்க உயிர் எதனா போயிருந்தா, இல்ல கை கால் எதனா போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏங்க உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க. கௌசி, இந்த அமைதியா இருக்கியா? தம்பி விடுங்க தம்பி, இந்த மாதிரி ஒரு சண்டையால தான் என் கையே போச்சு. இவருக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம்தான். அது ஒன்றும் பெரிய சண்டையும் இல்லை. நான் நினச்சிருந்தா அதை பெருசாகாமல் விட்டுருக்கலாம். ஆனால்
அவர் வெளியே போகும்போது, அவர் வண்டியில் போகும்போது எப்பவுமே ஃபோன் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு நாள் அவர் வண்டியில் போகும்போது நான் கால் பண்ணி சண்டை போட்டேன். அந்த டென்ஷனில் அவர் வண்டியை ஒழுங்காக ஓட்டாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் தான் இவருக்கு கையும் போயிடுச்சு. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நானும் அவரை சேர்ந்து தான் இந்த கடையை பார்த்துக்குறோம். பொண்டாட்டிங்க நம்ம தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆம்பளைங்க 4 இடம் போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தோடனே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அவங்க வெளியே போகும்போது, வேலை செய்யும் போது, என் வண்டி ஓட்டும் போது, இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதனால தான் அவங்களால எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. ஆமாங்க, ஆம்பளைங்க நாங்களாம் எதிர்பார்க்குறது ஒன்று தான். எங்களுக்கு வெளியில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போ நீங்கள் ஒரு 4 வார்த்தை சந்தோஷமாக பேசினா போதுங்க, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நான் இந்த தப்பை பண்ணனால தான் நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம். நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாதனால தான் நான் சொல்கிறேன். எங்களை மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எவ்வளோ சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து மனசை விட்டு பேசினாலே போதும், எல்லாம் சரியாகிடும். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். என்னை மன்னிச்சிருங்க, நான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். பரவாயில்லம்மா, இப்பயாச்சும் நீ பண்ண தப்புன்னு புரிஞ்சிச்சே, இனிமேல் பண்ணாத. அம்மா கௌசி, இவங்க 3 பேரும் அனாதை. அம்மா அப்பா குடும்பம் யாரும் கிடையாது. இவங்க 3 பேரில் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கமா. நான் எப்படிப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவங்க 3 பேருக்கு என்னம்மா குறைச்சல்? நல்லா படிச்சிருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் 3 பேரும் உங்களை பற்றி சொன்னாதே என் பொண்ணுக்கு தெரியும். இப்படி அமைதியாக உட்காந்துதே எப்படி? என் பேர் பிரசாந்த், நான் ஒரு இன்டீரியர் டிசைனராக இருக்கேன். நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன். என் பேர் ஷான், நான் ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கேன். லைஃப்பில் ட்ராவல் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணலாம். என் பேர் சோலை, நான் சென்னையில் வந்து ஒரு 10 காஃபி ஷாப் வச்சுருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். பார்த்தியா, இந்த 3 பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது நீ. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க. பா, இவங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்குமே ஃபேமிலி இல்லை. இவங்க எல்லாரும் அனாதைப்பா, எல்லாரும் ஹார்ஃபனேஜில் வளர்ந்தவங்க. இவங்க எப்படிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ இந்த மாதிரி பையன் வேணும் தானேம்மா நீ கேட்ட. இங்கே பாருங்கப்பா, என்னாலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த அம்மா அப்பா கூட இருக்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. என் ஃப்ரீடம் எல்லாம் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர அவங்க ஃபேமிலியே கிடையாது. நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னே சொல்லலை, இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்கிறேன். சரிம்மா, ஆனால் ஃபேமிலி ரொம்ப முக்கியம் இல்லை. இங்கே பாருங்கப்பா, எனக்கு குடும்பம்லாம் முக்கியமே கிடையாது. மாமனார் மாமியார்லாம் ரொம்ப டார்ச்சர்ப்பா. என்னால் இந்த மாமனார் மாமியார்லாம் பார்த்துக்க முடியாது. எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நான் நினச்சதை பண்ணணும். இவங்க கூடலாம் இருந்தால் என்னால் நினச்சதை பண்ண முடியாதுப்பா. என்னால் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்த்துக்க முடியும், அவங்க ஃபேமிலியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா. கௌசி, இதை கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயந்தாம்மா உனக்கு இருக்கு. புது ஃபேமிலியில் எப்படி வாழ போகிறோங்கிற பயந்தாம்மா. கல்யாணம் ஆச்சுன்னா சரியாயிடும். கௌசி, நாளைக்கே உனக்கு ஏதாவதுன்னா யார் பார்த்துப்பாங்க? மாமியார் மாமனார் இருக்கிறது நல்லது தானேம்மா. பா, எனக்கு இந்த மாமியார் மாமனாருக்கெல்லாம் பணிவிடெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஃபேமிலி இல்லாத பையனா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாருமா, இந்த பசங்களுக்கு ஃபேமிலி இல்லை, டென்ஷன் இல்லை, நீ யாரையும் பார்த்துக்க வேண்டாம், ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்கலாமா. ஐயோ அப்பா, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. நீ தானேம்மா சொன்ன ஹஸ்பண்டோட ஃபேமிலி வேண்டாம், எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் போதும்னு. அதாம்மா. சரி சார், நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள், நான் கிளம்புறோம். சரி. இங்கே பாருமா, நீ கேட்குற மாதிரி பசங்களாம் வேணும்னா இந்த மாதிரி அனாத ஆசிரமத்தில் தாம்மா கிடைப்பாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு மாமனார் மாமியார் இல்லாத பசங்க வேணும்னு கேட்டால் வேறு எங்கேயும் தேட வேண்டாம். அனாத ஆசிரமத்தில் நிறைய கிடைப்பாங்க. ஐயோ அப்பா, அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாதுப்பா. தெரியுதுல்ல, அம்மா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் வந்தியா சொல்லு. இல்லைல்ல, எல்லாருக்கும் உறவு வேணும்மா. மாமியார் மாமனாருங்கிற உறவு அப்பா அம்மா மாதிரிம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தாம்மா உனக்கு எல்லாமே. உனக்கு ஏதாவதுன்னா ஹஸ்பண்டுக்கு முன்னாடி அவங்க தாம்மா உன்னை பார்த்துப்பாங்க. அந்த உறவே வேணாம் நீ சொல்கிறியம்மா. சாரிப்பா,
ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமலே நான் பேசிட்டேன். நான் மட்டும் அம்மா அப்பா விட்டுட்டு வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் அம்மா அப்பா விட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டேன். நான் தப்பாக யோசிச்சிட்டேன். பா, எனக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வச்சுட்டீங்க. நீங்கள் ஃபேமிலியோட இருக்க பையனே பாருங்கள், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார், உங்கள் பைக் சர்வீஸ் முடிஞ்சு, இந்தாங்க பில்லு. சார், என்ன சார் 6500 போட்டு வச்சிருக்கீங்க? ஆமாம் சார், சர்வீஸில் என்னெல்லாம் கவர் பண்ணிக்கோமோ அதெல்லாம் அதில் லிஸ்ட்டாக இருக்குது. எது 3000 ரூபாயா? எதுக்குப்பா அவ்வளோ காசு போட்டிருக்க? சார், கிளச் பிளேட் போயிடுச்சு, கிளச்சோட பெல்லு மாற்றணும், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறேன். எங்களை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? எங்களுக்கு வண்டியை பற்றி எதுவும் தெரியலங்கிறக்காக நீ என்ன ரேட்டு சொன்னாலும் நான் கொடுக்கணுமா? ஐயோ சார், உங்களை ஏமாற்றணும்னு நான் நினைக்கல சார். ஏண்டா, வண்டியில் ஏதோ சின்ன பிரச்சனை கொண்டாந்து விட்டா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நல்லா இருக்க பொருளையும் மாற்றி அதிகமாக காசு வாங்க பார்க்குறீங்க. சார், அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் நியாயமான ரேட் தான் சார் சொல்கிறோம். கத்தி பேசாதீங்க சார், சுற்றி கஸ்டமர்லாம் இருக்காங்க, எங்களை ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்க. உங்களை மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறவங்களா எதுக்கு நான் மாணவரம் சொல்லலாம்? நான் ஷோரூம்லேயே சர்வீஸ் கொடுக்குறேன். எப்படி சார், கேஷா இல்லை ஜிபேவா? சார், என்ன சார் இவ்வளோ பில்லு போட்டு வச்சுருக்கீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல சார்? என்ன சார், ஷோரூமில் வந்துட்டு கம்மி பண்ண சொல்லிட்டுருங்க. கம்மிலாம் பண்ண முடியாது சார், என்ன ரேட்டு போடுறோமோ அதே தான். சரி சார், அப்புறம் உங்கள் வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. நேற்று செக் பண்ண மறந்துட்டோம், அதான் இன்றைக்கி தான் பார்த்தோம். அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் வண்டியில். சார், என்ன சார் இப்போ வந்து சொல்கிறீங்களா சார் இதெல்லாம்? ஆமாம் சார், இன்றைக்கி தானே செக் பண்ணோம். சரி, எவ்வளோ சார் அது? 1200 வரும் சார். ஐயோ, மாத கடைசி வேறு, இந்த காசு வேறு இல்லை. நான் அப்புறம் வந்து மாற்றிக்கிறேன் சார். சார், செக் பண்ணிட்டேன் சார், செயின்ஸ் பாக்கெட்லாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்று மாற்ற வேண்டாம். செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு, அது மாற்றலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருப்பா. என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி மெக்கானிக்கல்லாம் நம்பாதடா, அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்கடா அப்படின்னு சொன்னான்ப்பா. அதனால தான்ப்பா அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல சார், நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஆளுங்களை எங்களை மாதிரி மெக்கானிக்கை திருட்டு பசங்களாக தான் சார் பார்க்குறாங்க. நீ அன்னைக்கு 3500 ஆகுன்னு சொன்னேன். இதே வண்டி எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டா அவன் என்னடான்னா 6500 பில்லு போட்டு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஷோரூமில் வண்டி செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு 1500 ஆகுன்னு சொன்னான். இங்கே ஓன்ட்ட வந்து கொடுத்தா அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். சார், இங்கே முக்கால்வாசி ஷோரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள் பைக் எடுத்துகிட்டு போவீங்க, அந்த பொருள் பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு பில்லை போட்டுருவாங்க. இதுக்கே எப்படின்னா நிறைய பொருளை மாற்றவே மாட்டாங்க சார், மாற்றிட்டேன்னு சொல்லி பில் எழுதி கொடுத்துருவாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் ஷோரூமில் ஒரு ஆயிலோட விலை 450 ரூபா எம்ஆர்பி ரேட்னா அதே விலைக்கு தான் சார் கொடுப்பான். ஆனால் நம்ம டேரெக்டாக போய் கடைக்கு வாங்கினோன்னு வைங்களேன், எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே வாங்கிட்டு வரலாம். என்னை மன்னிச்சிருப்பா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் அன்றைக்கி உன்னை தப்பாக பேசிட்டேன்ப்பா. உங்களை மாதிரி மெக்கானிக்கல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க, ஷோரூமில் இருக்கவங்க தான் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டப்பா. பரவாயில்ல சார், எங்களை மாதிரி மெக்கானிக்கெல்லாம் இதெல்லாம் சகஜம். நீங்கள் எந்த ஷோரூமில் சர்வீஸ் பண்ணாலும் மெக்கானிக்கிட்ட பண்ணுற மாதிரி வராது சார். ஷோரூமை விட ஏன் தெரியுமா சார் எங்கிட்ட விலை கம்மியாக இருக்குது? ஏன்னா நாங்கள் எங்கள் லாபத்தை குறைச்சி தான் சார் உங்களுக்கு வேலையை செஞ்சு தரோம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் சார், ஆனால் ரெகுலரான கஸ்டமர் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சில டைம்லாம் வாங்குகிற காசை விட எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சு கொடுப்போம் சார். வண்டி ஓட்டுறதெல்லாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் சார் எந்த வண்டி சர்வீஸ் வந்தாலும் அதை எங்கள் சொந்த வண்டி மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இனிமேச்சு எங்களை திட்டு பசங்க மாதிரி பார்க்காதீங்க சார். என்னை மன்னிச்சிருப்பா. கௌசி, பேசாம உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துரு. நல்ல பையனா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் உங்கள் அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். மா, நான் எதுக்கு ஷானை டிவோர்ஸ் பண்ணோம்? ஏய், ஷானு ஆம்பளையான சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டு கேவலப்படுத்துறாங்கடி. அப்படி ஏன் பேசுறாங்க? பின்னாடி கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னும் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா என்னடி அர்த்தம்? ஆம்பளைனா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும், இல்லைன்னா இப்படிதான் பேசுவாங்க. இங்க பாரு, ஒழுங்கா இவனை விட்டுட்டு வந்துரு. நாங்க உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். மா, அதான் நான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன? ஏய், ஆம்பளை சம்பாரிச்சு பொம்பளை வீட்டை பார்த்துக்கிறது தான் அழகு. பொம்பளை சம்பாரிச்சு ஆம்பளை வீட்டை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கு. மா, அவருக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி அவருக்கு வேலையே கிடைக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். ச்சே, என்ன சொல்லணும், உன்னை பொண்ணு கேட்டு காரு பங்களா சொத்து சொகன்னு எவ்வளோ பேர் வந்து கேட்டாங்க. ஆனா நீ என்னடா 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. பொண்டாட்டி காசுல வாழற இவன் உனக்கு எதுக்கு நீ தாலி கட்டணும்? பேசாம அவங்க இடத்துல நீ தாலி கட்டிருக்கலாம். மா, என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? என் வீட்டுக்கு வந்து என் புருஷனே நீ தப்பா பேசுவியா? நான் அவனை தான் லவ் பண்ணேன், அவன் காசை கிடையாது. இன்னொரு தடவை ஷானை டிவோர்ஸ் பண்ண சொல்றது தான் வீட்டுக்கு வரனா, வீட்டுக்கே வராத, தயவு செஞ்சு போயிரு.
இப்போ எதுக்கு அம்மா போட்டு அப்படி கத்திட்டு இருக்க? அவங்க என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசுனாங்கன்னு தெரியும், கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்றாங்க, அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய், கொஞ்சம் உங்கள் அம்மா நிலைமை யோசிச்சு பாரு. உனக்கு எவ்வளோ நல்ல சம்பந்தம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. யாருக்கு தான் கோவம் வராது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்கா? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி இப்போ சாவடிக்கிற? டேய், நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. உங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால மேரேஜ் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. வா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கி. வேலை இல்லாத என்ன போய் உங்கள் அப்பா அம்மா எப்படி ஏற்றுப்பாங்க? அதான் நான் வேலைக்கு போறல, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பார், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். லூஸ் மாதிரி பேசாதடி. என்னை விட பெட்டரா இருக்கிற எத்தனை பசங்க உன்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. நீ ஏன் நான் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற? இங்க பார், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். காசு வந்தோடனே லவ் பண்ற பையனை கலட்டி விட பொண்ணெல்லாம் நான் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் கூட இருக்கிற பொண்ணு தான் நான். அது மட்டும் இல்லாம நீ என்ன கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போற? இப்படியும் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிப்பில்ல. இவ்வாறு சம்பாதிக்கலாம் என்ன பண்ணுவேன்? நீ சம்பாதிக்கலனாலும் பரவாயில்லடா, வா வீட்டில் வந்து பேசு. நீ என்ன அன்பா பார்த்துக்க வந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ சம்பாரிச்சு போடுவேன்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணல. நான் அப்பா சொன்னதான் இப்பயும் சொல்றேன். நீ வேலைக்கு போறியோ போலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, சம்பாதிக்கிறியோ இல்லையோ, நான் அவன் கூட தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். ஏன் புருஷன் தான் வேலைக்கு போய் பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா? பொண்டாட்டி வேலைக்கு போய் புருஷனை பார்த்துக்க கூடாதா? இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்கான லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, இன்னும் இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். இதுதான் எப்போ சாப்பிட்றேன். என்னது, எப்பவும் இதான் சாப்பிட்றீங்களா? இருங்க, கேண்டீன் மேனேஜர் பிரசாந்த் கூப்பிட்றேன். ஹலோ பிரசாந்த், இங்கே இருக்கீங்க? மேலே ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் சொல்லுங்கள் சார், வர சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு போகணும் தானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மெனுவில் பிரியாணி போட்டிருக்கு. இவங்க என்னன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். ஆனால் என்ன? இல்லை சார், கௌசல்யா மேடம் தான் சார் இந்த சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. கௌசல்யாவா? அவங்க அப்படி சொன்னாங்க சார். அதை வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற நாங்களே சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஆஃப்டர் ஆல் ஆபீஸை கிளீன் பண்ற வேலை தானே செய்யற. நீ முன்னாடி சாப்பாடு வாங்கிட்ட, இப்ப நாங்களே என்ன பட்டி கிடக்கிறதா? என்னம்மா பசி மயக்கம், காலிலேருந்து எதுவும் சாப்பிடல, அதனால தான் சாப்பிடலாம் வந்தேன். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான், என்னைய எதிர்த்து பேசுறியா? சாப்பாட்டை கொடு. உனக்கெல்லாம் பிரியாணி கேக்குதா? பிரசாந்த், சொல்லுங்கள் மேடம். இவங்களுக்குலாம் எதுக்கு பிரியாணி கொடுக்குறீங்க? சாதாரண சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானே? மேடம், ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் மேடம் போடணும், அதான் ரூல்ஸ். இந்த ஆபீஸோட மேனேஜர் நான் சொல்றதை செய்யுங்க. இவங்கெல்லாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டா அப்ப இவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அங்க என்ன பாக்குற? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சீ, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? சாப்பிட்ற சாப்பாட்டில் போய் வித்தியாசம் பார்க்குறீங்க. ஏன் பிரசாந்த், நீங்களாச்சும் அதை சொல்லக்கூடாதா? இல்லை சார், நான் சொன்னால் அவங்க என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுன்னு சொன்னாங்க சார். கௌசல்யா, நீங்களும் மற்ற எம்ப்ளாயி மாதிரி ஆஃபீஸில் சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்குறீங்க. ஒருத்தர் ஏற்றத்தாழ்வை பார்க்குறதே தப்பு, அதுவும் சாப்பாடு விஷயத்தில் பார்க்குறதுலாம் ரொம்ப அசிங்கம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது பசி மட்டும்தான். உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லை. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்போ நீங்களே எனக்கு கீழே தானே வேலை பார்க்குறீங்க. உங்களை நான் என்ன பண்ணிட்டோம்? இனி இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை இல்லை, யூ ஆர் ஃபயர். நீங்கள் எந்த விஷயத்தில் தப்பு இருந்தாலும் உங்களை மன்னிச்சு விட்டுருப்பேன். சாப்பாடு விஷயத்தில் பண்ணாலும் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒழுங்குறை இதை கிளம்புங்க. பிரசாந்த், இனிமேல் ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு போடும், புரியுதா? ஓகே சார். அம்மா, நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் டாக்டர். என்னம்மா, பண்ணால் வெயிட்லாம் தூக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையா? டாக்டர் சொல்லியிருப்பாங்களே. சரி, இப்போதைக்கு நான் பெயின் கில்லர்ஸ்க்கு மருந்து மட்டும் எழுதி தரேன். சரிங்க. அவங்க தான் இருக்காங்கன்னு தெரியும்ல, அவங்களே இவ்வளோ வெயிட்லாம் தூக்க வைக்கிறீங்க. டாக்டர்,
அவங்க பண்ணதே எங்களுக்கு தெரியாது. ஏங்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நாங்க தானே பொறுப்பு. சொல்லக்கூடாதுன்னா இல்லைம்மா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா? ப்ரோக்கர் தான் சார். புரோக்கரா? மா நீங்கள் காசுக்காக ஆமாம் சார். ஏம்மா காசு இதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? என்னக்கா நீங்க காசுக்காக இப்ப பாருங்க, நீங்க தானே கஷ்டப்படுறீங்க. காசுக்கு இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுமாம்மா. சார், என் ஊர் நாமக்கல் பக்கத்தில் சின்ன கிராமம். என் பொண்ணை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் புருஷன் யாரோ கந்துவட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டானா, அது வண்டி கட்டலைன்னு சொல்லி என் பொண்ணை அடிக்கடி வந்து அசிங்கமாக பேசுவான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கடனை கொடுக்குறியா இல்லை நான் உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புறியான்னு கேட்டிருக்கான். இது கேட்டதை பெற்ற தாயா என்னால் எப்படி சத்தாக்கிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவன் மானத்துக்கு அஞ்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு தயாராகிட்டான். பெத்த தாயா அதை பார்த்து சகிக்க முடியல சார். வாழ வேண்டிய அவன் ஏன் கொடுக்கணும்? நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுலயும் அந்த பாவிங்க 5 லட்சம் ரூபாய் தரேன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க சார் அந்த பாவிங்க. அக்கா என்னக்கா நீங்க? டாக்டர் இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனால் யார் தப்பு சொல்லுவீங்க? கிட்னி ஏழைங்க, வாங்குறவங்க பணக்காரங்க. ஏழைங்க காசுக்காக, பணக்காரங்க உயிர் வாழ்றதுக்காக. இதில் லாபம் பார்க்குறது என்னமோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் புரோக்கர்ஸும் தான். இதெல்லாம் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாமலாம் நடக்குது. எல்லாம் தெரிஞ்சுதாம நடக்குது. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. காசை வாங்கிட்டு விட்டுடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஒன்றைக்கு நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். மற்ற யாரும் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் மீறி தான் இங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆனால் கஷ்டப்படுறது இந்த அம்மா மாதிரி ஏழைங்க தானே? ஆமாம் சார், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தடுக்கணும்னா கந்து வெட்டி ஒழிச்சாலே போதும். அப்போதில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நம்ம சட்டத்திட்டங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும். அப்புறம் இது என்னாலையும் பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியாது. பண்ண வேண்டியவங்க பண்ணாதான் இது பண்ண முடியும். ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேடம் எங்கே போகிறீங்க? எங்க போவாங்க? ஆபீஸ் தான் போவேன். தள்ளு. தள்ளலாம் முடியாது. எதுக்கு தள்ள முடியாது? எதுக்கா? ஆஃபீஸ் டைமிங் 10 மணி. மணி என்ன 11 ஆச்சு, நீ இப்போ வரீங்க? அதுக்கு மேடம் லேட்டாக ஆஃபீஸ்க்கு வந்தா உள்ளே போக கூட உங்களுக்கு தெரியாதா? ஆஃப்டர் ஆல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீ எனக்கு ரூல்ஸ் சொல்லி தெரியா? மேடம் யாராக இருந்தாலும் ஆஃபீஸ் ரூல்ஸ் ஒன்று தான். என்னடா உன்ன மாதிரி எடிபடி வேலை செய்யறேன்னு நினைச்சியா? நான் அந்த ஆஃபீஸோட அக்கௌண்டன்ட். மேடம் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், என்னால் உங்கள் ரூம் கதவை திறக்க முடியாது. நீ மட்டும் இப்போ என் ரூமை ஓப்பன் பண்ணல, உனக்கு சம்பளமே வராது. பார்க்குறியா? மேடம் என்னால் திறக்க முடியாது. நீ என்ன பண்ணுற பாரு. மேடம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை உள்ளே விடலன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல? அப்போ நேற்று எனக்கு அப்படி தானே இருந்திருக்கும். மேடம் கூப்பிட்டீங்களா? இது என்ன உங்க அப்பா வீட்டு ஆஃபீஸா? உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும்? இல்லை மேடம். 10 மணிக்கெல்லாம் நீ ஆஃபீஸில் இருக்கணும். நீ வந்ததே 10:10க்கு தான். ஏன் 10 நிமிஷம் லேட்டாக வந்த? மேடம் வர வழியில் சைக்கிள் செயின் கழட்டுருச்சு, அதை சரி பண்ணி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் மேடம். ஓ அப்படியா? சரி, உனக்கு இன்னைக்கு சேலரி கிடையாது. மேடம் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு என் சேலரி கட் பண்ணு சொல்கிறீங்க, உங்களுக்கே இது நியாயமாக இருக்கா? இங்கே பார், இந்த ஆஃபீஸோட அக்கௌண்டன்ட் நான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உனக்கு இன்னைக்கு சேலரியும் கிடையாது, அட்டண்டன்ஸும் ஆப்ஷன் போட போகிறேன். சரி மேடம், நீ எனக்கு ஆப்ஷன் தானே, சேலரியும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னை யார் இப்போ போக சொன்னா? போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு எடுத்துருவா. என்னடா மிரட்டுறியா? இப்பயும் உன்னை இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே அனுப்புறேன், பார்க்குறியா? பிரசாந்த் அந்த டோர் ஓப்பன் பண்ணு. சார் இவனை வேலையை விட்டு தூக்குங்க சார். நான் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட், என்னையும் உள்ள விட மாட்டான். வேலையை விட்டு தூக்க வேண்டியது அவனே இல்லை, உங்களை தான். சார் அன்னைக்கு அவன் 10 நிமிஷம் லேட்டாக வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு லீவ் போட்டு வீட்டுக்கு அனுப்பாம நைட்டு ஃபுல்லாக அவனை வேலை பார்க்க வச்சிங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் 1 hour லேட்டாக வந்திருக்கீங்க. இப்போ உங்களை என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, நீங்கள் இங்கே வேறு அக்கௌண்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்றும் இந்த கம்பெனிக்கு ஓனர் கிடையாது, புரியுதா? ஆஃபீஸ் ரூல்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான், புரியுதா? சாரி சார்.
சாரி ஏன்டா கேட்காதீங்க, பிரசாந்த் கேளுங்க. சாரி பிரசாந்த். பரவாயில்ல மேடம், நீங்கள் பண்ண தப்ப நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். அப்புறம் இன்னைக்கு லேட்டாக வந்தீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு சேலரி கட். நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.